எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மற்றும் சித்தா, யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதம் போன்ற மருத்துவ படிப்புகளில் சேர மாணவர்களுக்கு நீட் தேர்வை தேசிய தேர்வுகள் முகமை ஆண்டுதோறும் ஒருமுறை நடத்தி வருகிறது. அந்த வகையில் 2025-26 கல்வியாண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஞாயிறன்று நாடு முழுவதும் நடைபெற்றது. தமிழகத்தில் மட்டும் சுமார் 1.5 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வை எழுதும் நிலையில் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களிலும் தேர்வுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் இருந்தது. தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் தேர்வு நடைபெற்றது. மொத்தம் 33 மையங்களில் நடைபெற்ற இந்த தேர்வுக்கு 6893 பேருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டு, இதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் 4 மையங்கள் அமைக்கப்பட்டு அங்கு தேர்வுக்காக 1800 தேர்வர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது. தேர்வறைக்கு காலை 11:30 மணியில் இருந்து தேர்வர்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டு இருந்தனர். ஏராளமான மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோருடன் மையங்களுக்கு வந்திருந்ததால் கார் உள்ளிட்ட வாகனங்கள் மையங்கள் முன்பு அதிக அளவில் நிறுத்தப்பட்டு இருந்தது. இதனால் போக்குவரத்து நெருக்கடியும் ஏற்பட்டது. தேர்வுக்கு ஹால் டிக்கெட் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டைகளில் ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொண்டு சென்ற தேர்வர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். வெளிப்படையாக வெளியே தெரியும் நிறத்திலான தண்ணீர் பாட்டில்கள் மட்டுமே மையத்திற்குள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இதேபோல் முழுக்கை சட்டை, தோடு, பெல்ட், மூக்குத்தி அணிந்திருந்தவர்கள் தேர்வெழுத உள்ளே செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. இதனால் மையத்திற்கு வெளியே நின்று தோடு, மூக்குத்தி உள்ளிட்ட தங்க நகைகளை கழற்றி தங்களது பெற்றோரிடம் கொடுத்துவிட்டு மாணவிகள் தேர்வறைக்குள் சென்று தேர்வு எழுதினர். நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட எவ்வித பிரச்சனையும் ஏற்படாதவாறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். கடுமையான சோதனைக்கு பின்னரே தேர்வறைக்குள் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். மதியம் 1:30 மணிக்கு பிறகு மையத்திற்கு வந்த தேர்வர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. வழக்கமாக தனியார் பள்ளி, கல்லூரிகளிலும் மையங்கள் அமைக்கப்படும் நிலையில் நெல்லை மாவட்டத்தில் இந்த ஆண்டு நீட் தேர்வு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி, கல்லூரிகளில் மட்டுமே அமைக்கப்பட்டு இருந்தது. அதிகபட்சமாக 720 பேர் தேர்வு எழுதும் மையங்களில் சுமார் 40 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருந்தது. தேர்வு மையங்களுக்கு தேர்வர்கள் குறித்த நேரத்தில் செல்வதற்கு வசதியாக நெல்லை மண்டல போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன.